தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது மலேசியா அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது, அங்க இருக்கிற 10 மலை முருகன் கோவில் தான். அதாவது பாத்து கேவ்ஸ் 10 மலை என்று அழைக்கப்படுகிற அந்த உலக புகழ்பெற்ற முருகன் கோவில் பற்றி நம்ம இப்ப எல்லாருக்கும் தெரியும். ஆனா, தமிழ்நாட்ல நம்ம அவ்வளோ பெரிய முருகன் கோவில் இருக்கிறது அல்லது அவ்வளோ பெரிய சிலை இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா மலேசியாவுல எப்படி 2006லயே அந்த சிலைய எழுப்பி வச்சாங்க. அதாவது 1800கள்லயே எப்படி அவ்வளோ பெரிய கோவில் அங்க உருவாச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த இடம் சாதாரண இடம் இல்லன்னு ஒரு தமிழர் எப்படி நெனச்சு, அவ்வளோ பெரிய கோயில் அமையறதுக்கு காரணமா இருந்தாரு? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தான் இந்த வீடியோ. கண்டிப்பா அந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம 140 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா, 1870கள்ல மலேசியா அப்படின்ற ஒரு நாடு மலாயான்னு அழைக்கப்பட்டுச்சு. பிரிட்டிஷ் தான் வந்து அந்த நாட்ட ஆண்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில தமிழ்நாட்டில இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள வேலைக்காக மலாயாவுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. ரப்பர் தோட்ட வேலை, ரயில்வே வேலை, சாலை போடுற வேலைன்னு பல வேலைகளுக்காக அவங்கள பயன்படுத்திட்டாங்க. சொந்த ஊர விட்டுட்டு, குடும்பத்த விட்டுட்டு ஒரு புதிய நாட்ல வாழ்க்கைய ஆரம்பிச்சாலும், அவங்க வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மறக்கவே இல்ல. அது என்ன விஷயம் அப்டின்னா, முருகன் மேல நம்ம வச்சிருந்த பக்தி. எங்க போனாலும் முருகன் கூடவே இருக்கணும் அப்படின்னு நெனச்சாங்க. அதனால அங்கங்க சின்ன சின்ன கோயில்கள கட்டி வழிபட ஆரம்பிச்சாங்க. 1880கள்ல முறையா தம்புசாமி பிள்ளை அப்படின்ற ஒரு சமூக தலைவர் அந்த பாத்து கேவ்ஸோட குகைய பார்த்துட்டு, "அடடே! இது முருகனோட வேல் மாரியே இருக்கே! இந்த இடத்துல நம்ம முருகனுக்காக ஒரு ஆலயம் கட்டினா எப்படி இருக்கும்னு?" அவருக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல ஒரு சின்னதா தான் ஒரு ஆலயம் அமைச்சு வழிபட்டுருக்காங்க. 1882ல தடவையா அந்த இடத்துல தைப்பூசம் கொண்டாடப்பட ஆரம்பிச்சது. பக்தர்கள் நெறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. விழாக்கள் நடக்க ஆரம்பிச்சது. வருஷம் போக போக அந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய தலமா மாற ஆரம்பிச்சது. எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. எப்படி நம்ம குலதெய்வம் கோயிலுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமா போறோம், அந்த மாரி. அதே மாரி கொஞ்சம் கொஞ்சமா தைப்பூசம் வர வர 1000 பேர் 10,000 பேரா மாறுனாங்க. 10,000 வந்து லட்சமா மாறுச்சு. இன்னமும் லட்சக்கணக்கான மக்கள், அதாவது லட்சம்னு சொல்ல முடியாது. சில டைம் கோடின்னு கூட சொல்லலாம். பாத்து கேவ்ஸுக்கு தைப்பூசத்துக்கு நெறைய பேர் காவடி எடுத்துட்டோ, அல்லது வந்துட்டு முருகனோட அருள் வேண்டியோ, நெறைய நேர்த்தி கடனுக்காக அங்க வந்துட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 2003ஆம் ஆண்டு தான் முதன் முறையா முருகனோட அடையாளமா இந்த இடம் மாறணும்னு சொல்லிட்டு, ஒரு மிகப்பெரிய முருகன் சிலை அமைக்கணுன்ட்டு எல்லார்ட்டயும் நிதி வசூலிச்சு, அங்க இருக்கிற பெரிய பெரிய அ பணக்காரர்கள், அங்க இருக்கிற தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து 2003ல அந்த கோயில ஆரம்பிச்சு, 2006ஆம் ஆண்டு அந்த மிகப்பெரிய அந்த தங்க நிறச் சிலைய திறந்து வச்சாங்க. அதாவது கிட்டத்தட்ட 140 அடி, 42 மீட்டர். அதாவது இன்னைக்குமே உலகத்துல மிக உயரமான சிலைகள்ல அது ஒண்ணு. இப்ப நெறைய சிலை தமிழ்நாட்டிலயும் கூட வந்துருச்சு. ஆனா 2003ல இருந்து 2006ல வரைக்கும் அ கட்டப்பட்ட அந்த சிலை தான், இப்ப அந்த நம்ம முத்துமலை முருகன் கோவில் கட்டப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் மிகப்பெரிய சிலையா இருந்துச்சு. தைப்பூசம் வந்துச்சுன்னா போதும், நீங்க வந்து அந்த இடத்த வந்து நம்ம ஊர்ல கொண்டாடுறத விட, பல மடங்கு அதிகமா அங்க வந்து முருகன எல்லாரும் கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட 272 படிகள். வயசானவங்க, பெரியவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த 272 படிகளையும் மேல ஏறி முருகன போயிட்டு எல்லாரும் பார்த்துட்டு வராங்க. எல்லாரும் கந்தனுக்கு அரோகரா, வேல்வேல் முருகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடமே பார்த்தீங்கன்னா, சும்மா ஜே ஜே ஜேன்னு இருக்கும். நெறைய பேர் பால் குடம் எடுப்பாங்க. சில பேர் வந்துட்டு காவடி எடுப்பாங்க. சில பேர் வந்துட்டு அலகு குத்துறது. இப்ப நம்ம ஊர்ல எப்படி பண்றாங்களோ, அத விட பல மடங்கு வந்து காட்சிகள நம்ம அங்க பார்க்க முடியும். அதனால தான் மலேசியாவுல இன்னைக்குமே முருகன் அளவுக்கு வேற எந்த கடவுளையுமே வந்துட்டு அவங்க கொண்டாடினது கிடையாது. இது வந்துட்டு ஒரு சாதாரண குகையோட கதை கிடையாது. இது வந்துட்டு நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் நம்ம முருகன மறக்க மாட்டோம் அப்படின்றதுக்கு ஒரு சாட்சியா இந்த வரலாறு வந்து இருக்கு. இந்த வரலாற நான் தேடி பார்த்தப்ப எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. நீங்களும் இந்த வரலாற தெரிஞ்சுக்கிட்டது சந்தோஷம் அப்படின்னா, இதுல வந்து எல்லாரும் ஓம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது மாரி பல வீடியோக்கள நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா, நீங்க தமிழ் கடவுள் முருகன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம இந்த மாரி ஒரு பழைய வரலாறு, முருகன பற்றி கதைகள், பக்தி கதைகள் நெறையா வந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு நெறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.